वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। सुखं त्विदानीं त्रिविधं शृणु मे भरतर्षभ अभ्यासाद्रमते यत्र दुःखान्तं च निगच्छति यत्तदग्रे विषमिव परिणामे मृतोपमम् तत्सुखं सात्विकं प्रोक्तमात्मबुद्धिप्रसादजम् வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். சுகம் த்விதானீம் த்ரிவிதம் ஸ்ருணு மே பரதர்ஷப அபியாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி யத்ததக்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம் தத்சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. கீழே அறிவு முதலானவற்றை பற்றி பரமாத்மா அருளி செய்தான். இந்த 18வது அத்தியாயம் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சம்மரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி நமக்கு அழகாக பெருமாள் கொடுத்துட்டுருக்கான். அறிவு முதலானவற்றால் அடையப்படுவது என்னது? அத்தியந்தம் சுகம். அந்த சுகம் எப்படி இருக்கும்? நீங்கள் எதை எடுத்தனாலும் சத்வம் ரஜஸ் தமஸ். சுகத்தில் கூடவா சுவாமினர்? ஆமாம், சுகத்தில் கூட சாத்விகமான சுகம் உண்டு, ராஜசமான சுகம் உண்டு, தாமசமான சுகம் உண்டு. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ பகவத்கீதை கேட்குறோம், நம்ம ஆனந்தமாக பகவத்கீதையை அனுபவிச்சுருக்கோம். கையில் ஒரு புத்தகம் வச்சுருக்கோம். அந்த புஸ்தகத்தில் பகவத்கீதையினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு சாத்விகமான சுகமாக கொடுக்குறது. இதே பரஸ்திரீ சங்கமாக ஆரம்பிக்கிறோம். ஏதோ இன்னொரு பெண்ணை அனுபவிக்கிறோம், இன்னொரு புருஷன் அனுபவிக்கிறோன்றதாமல் அந்த போகத்தில் நமக்கு புத்தி போகிறதுன்னா அந்த சுகம் எப்படி இருக்கும்? அந்த சுகம் எப்படி இருக்கும்? அதுவும் இல்லாமல் சில சுகங்கள் ஆரம்பத்தில்
நமக்கு அத்தியந்த சுகத்தை கொடுக்கும். போக போக என்ன ஆகும், அது நமக்கு பெரிய துக்கத்தை உண்டாக்கிடும். சாத்விகமான சுகம் இருக்கே, அது ஆரம்பத்தில் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் அது செட் ஆகிறது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சுகம் அத்தியந்த பரமபோக்கியமாக இருக்கும். இதனுடைய டிஃபரன்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பகவான் இந்த 3 ஸ்லோகங்களினால் காண்பிக்கிறான். சாத்விக சுகம்னா என்ன, ராஜச சுகம்னா என்ன, தாமச சுகம்னா என்ன, அதனுடைய டிஃபரன்ஷியேஷன் வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்கிறான். நாம் எல்லாரும் சாத்விகமான சுகத்துக்கு தான் ஆசைப்படுறோம். அதனால தான் சாத்விகம்ன்றதான ஒரு பெரிய குணம், அந்த சாத்விகம்ன்றதான ஒரு பண்பு, அதை எப்படி நாம் வளர்த்துக்கிறது. நம்மளில் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கிறதான சங்கடம் என்ன அப்படின்னு கேட்டால், சாத்விகம்ன்றதை நாம் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். சாத்விகம்னா கோழைத்தனம், சாத்விகம்னா பயந்தாங்கொள்ளித்தனம்னு நினச்சிக்கிறோம். அண்ட் மொரோரஸ் பரபரப்பு காமிச்சா நம்ம நிறைய சுறுசுறுப்பாக இருக்கோம், ரொம்ப அலர்ட்டாக இருக்கோம்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதுவும் தப்பு. பதறின காரியம் சிதறும் என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. பதறின காரியம் சிதறும். பரபரப்பாக ஒரு வேலை அவசரமாக பண்ணுறது அப்படின்றது வேறு, பரபரப்பாக பண்ணுறது வேறு. ஒரே அடியாக ஒரு பண்ணுற என்னன்னே புரிஞ்சுக்காமல், காரியத்துடைய தன்மையே புரியாமல் நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபட்டோம்னா அது நமக்கு சிதறுண்டு போயிடும். அப்போ சாத்விகமான சுகம் இதெல்லாம் மென்டல் ஸ்ட்ரென்த்து தான், இதெல்லாம் மைண்ட் ப்ளோயிங் தான். பகவத்கீதையில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு சொல்கிறாலே அதெல்லாம் இங்கே தான் சொல்லப்படுறது. சாத்விகமான சுகத்தை நாம் அனுபவிப்பதற்கு நாம் எப்படியெல்லாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த சுகானுபவம் எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளரணும். ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், சுவாமி அடிக்கடி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் எந்த எபிசோடில் சொன்னீங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டா சௌரியமாக இருக்குன்னா, எனக்கு எபிசோட் ஞாபகம் கிடையாது, பட் உங்களுக்கு சொன்ன விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அதாவது நம்முடைய ஞானாபிவிருத்தி, பக்தி ஸ்ரத்த, அதே போல் நட்பு, இது எப்படி நமக்கு வளரணும் அப்படின்னு கேட்டால், காலை சூரியன் நிழல் போல வளரக்கூடாது, மாலை சூரியன் நிழல் போல வளரணும். மாலை சூரியன் நிழல் என்ன ஆகும்னா, முதல்ல நடு உச்சியில் சூரியன் இருக்குச்சே நிழல் இருக்காது. அப்புறம் மேற்கு புறமாக சூரியன் சாய சாய நம்முடைய நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக நீள ஆரம்பிக்கும். முதல்ல கொஞ்சம் கொட்டையாக காலங்கடி அந்த நிழல் தெரியும். அப்புறம் ஒரு 1 hour கழித்து அந்த நிழல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுன்ற மாதிரி கடைசியில் சூரியன் அஸ்தமனகிரியில் அஸ்தமனமாகும் பொழுது நாம் அதற்கு எதிராக நின்றோம்னா நம்முடைய நிழல் நீண்டு நிற்கும். இதுதான் கிராஜுவல் க்ரோத் அப்படின்னு பேர். இதுக்கு கிராஜுவல் க்ரோத். சில பேர் ரொம்ப ஆர்வ கோளாறில் இருப்பாள், அந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட் தயவு செய்து அதை தவிருங்கள். எக்ஸைட்மெண்ட்டுன்றது எல்லா இடத்துலையும் தவிர்க்கணும். நம்ம எமோஷனல் அட்டாக்ஸு, எக்ஸைட்மெண்ட் அட்டாக்ஸ் இதெல்லாம் ரொம்பவே நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கணும். நம்ம அதுக்கு ஒரு தனிப்பட்டதான ஒரு மெச்சூரிட்டி வேணும். வெறும் பகவத்கீதை உபன்யாசம் பண்ணுறதுனால மட்டும் அந்த மெச்சூரிட்டி வந்துருமா, அல்லது பகவத்கீதையை படிக்கிறதுனால அந்த மெச்சூரிட்டி வந்துருமான்னா, பகவத்கீதையை பழகணும். ஒரு தடவை 2 தடவை கேட்டால் போகிறது. அடியனை போல் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், என்ன சொல்லிக்கிறேன், நான் என்ன சொன்னேன் அப்படின்ற அளவுக்கு அது மாதிரி நான் என்ன சொல்லிக்கிறேன். இதுவரையிலும் 7-8 முறை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு பகவத்கீதை பாடம் சொன்னால் கூட ஒவ்வொரு முறை அந்த பகவத்கீதையை எடுத்து வாசிக்கும் பொழுது, அதுவும் ராமானுஜ பாஷ்யத்தினுடைய சீர்மையை உணரும் பொழுது மேன்மேலும் அதில் ருச்சி அதிகமாக இருக்கு. போன முறை நாம் பயன்படுத்தி கொள்ளாத பண்பு என்ன, போன முறை நாம் பயன்படுத்தி கொள்ளாத நம்முடைய வாழ்க்கை நடைமுறைக்கு ஒத்த சில விசேஷங்கள் என்ன என்பதை இந்த முறை சிந்திக்க வைக்கிறது. அது அடாப்ஷன் அர்த்தம். அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொள்வதற்கு, கை கொள்வதற்கு, யூட்டிலைஸ் பண்ணுறதுக்குன்னு அர்த்தம். அதுக்கு பல லாங்குவேஜில் நான் சொல்கிறதுக்கு தாத்பரியம் என்னென்னா, இந்த தமிழ் உபன்யாசத்தை பல லாங்குவேஜில் இருக்கிறவா பல பேர் கேட்டுட்ருக்கான். ஸோ ஜென்ரல் தமிழ் அப்படின்றதாக வந்தால் தான் அவளுக்கு புரியும்ன்றதுனால தான் மறுபடியும் அதை கலோக்கியல் லாங்குவேஜில் நான் அதை ப்ரெசென்ட் பண்ணிட்டுருக்கேன். அப்போ அதை நமக்கு வாழ்க்கையில் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் என்பது தான் இன்றியமையாதது. அப்படி இருக்கிறவர்கள் தான் ஆத்மாராமர்கள் என்று சொல்லார்கள். ஆகையாலே இந்த நிழலானது காலையில் நாம் சூரியனுக்கு அபிமுகமாக சூரியனை நோக்கி நாம் நின்றோமையினால் நம்முடைய நிழல் வெகு நீளமாக இருக்கும். உதயகிரியில் சூரியன் உதிக்கும் பொழுது நீங்கள் வேணால் மொட்டை மாடியிலிருந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அப்பார்ட்மெண்ட் மாடியிலிருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூரிய உதயமாகச்சே நம்முடைய நிழல்னாகவும் பெருசாக லெங்க்தியாக இருக்கும். அப்புறம் சூரியன் நடுவானில் ஏற 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 மேல்வானில் ஏற ஏற நம்முடைய நிழல் குறைந்து கொண்டே வரும். இதுதான் ஓவர் என்தூசியாசம், ஓவர் எக்ஸைட்மெண்ட்டு, இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஸ்டெடி அண்டு ஸ்டடி அப்படின்னு வர எங்கள் ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவார். முதல்ல ஸ்டெடியாரு, அப்புறம் ஸ்டடியாரு. ஸ்டடின்னு அர்த்தம் படிக்கணும்னு அர்த்தம். அந்த மாதிரி நாம் ஆரம்பிக்கணும். மத்தியான வேளையிலிருந்து நிழலானது படர ஆரம்பித்தது என்றால் சிறிது சிறிதாகத்தான் அது பெரிதாக வளரும்.
காலையில் உள்ள நிழலை போன்று நம்முடைய ஆர்வம் இருந்தது என்றால் அது ஆர்வக்கோளாறு. சீக்கிரமே அந்த ஆர்வக்கோளாறு எக்ஸாஸ்ட் ஆகிடும், வெறுத்து போயிடும். நம்மளால் பண்ண முடியாது, கமிட்மெண்ட்டாக பண்ண முடியாது, கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியாது. இந்த ராஜச தாமச விஷயமான சுகங்களில் அப்படி தான் ஒரு பிரீத்தி உண்டாகும். பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படியே வெறி கொண்டு ஸ்போர்ட்ஸில் இருப்பான். சில பேர் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுன்னுவான், திடீர்னு ஒரே அடியாக அப்படியே டவால உல்ட்டா பாடிடுவான். அந்த ஆன்மீகத்தில் நாங்கள் அப்படி ஈடுபட்டிருக்கோம், ஆன்மீகம்னா எங்களுக்கு அப்படியா இருக்கும்னு உட்காந்தான் இந்தா போனால் வந்தான் எத்தையோ ஒன்று பேசிட்டு இருப்பான். ஆன்மீகம்னு இருக்கிறவாழ இரிட்டேட் பண்ணுவான். இவன் பேசாமல் நாஸ்திகாலே இருந்திருக்கலாமேன்னு தோணும். அது ரொம்ப நாள் நிலைக்காது. அது ரொம்ப நாள் நிலைக்கணும், சிறகாலமாக இருக்கணும். சிறகாலம்ன்றத சில காலம்னு சில பேர் தப்பாக படிப்பா. சிறகாலம்னா லாங் லீவ் அப்படின்னு அர்த்தம். சில காலம் அப்படி கேட்டால் ரொம்ப டெம்பரவரின்னு அர்த்தம், இம்பர்மனன்ட் அர்த்தம். அதனால் சிறகாலமாக அது நீடித்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு நம்ம இடத்துல நிறைய பக்குவங்கள் இருக்க வேண்டும். அப்படி ஒரு சாத்விகமான சாந்தி, சாத்விகமான ஒரு சுகம் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறது, அதை எப்படி என்ஜாய் பண்ணுறது, இதில் ராஜச சுகம்னா என்ன, தாமச சுகம்னா என்ன, எப்படி புரிந்து கொள்வது, இதைத்தான் பெருமாள் இந்த 3 ஸ்லோகங்களினாலே நமக்கு வர்ணிக்கிறான். சுகம் திதானீம் த்ரிவிதம் ஸ்ருணுமே பரத ரிஷப. ஹே பரத ரிஷப, ஹே ராஜன்னு, பரத ரிஷப, பார்த்திவ, இப்படியெல்லாம் கூப்பிட்றதுனுடைய தாத்பரியம் என்னென்னா, கொஞ்சம் கவனிடாப்பா, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க போகிறேன். இதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப இன்றியமையாதவைகள். ஜஸ்ட் லைக் தட் யுத்தம் பண்ணுவதற்காக மட்டும் உன்னை புரோத்சாகம் பண்ணலை, ஓவரால் உனக்கு நிறைய விஷயங்களை நான் கொடுத்துட்டுருக்கேன். ஒரு நேரடியாக ஆச்சாரியன் பாடம் நடத்தும் பொழுது ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் மட்டும் அவன் டிஸ்கஸ் பண்ண மாட்டான், பல சப்ஜெக்ட் மேட்டர் டிஸ்கஸ் பண்ணுவான். ஏன்னா சிஷ்யனாக இருக்கிறவன் அதை தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு டக்குன்னு மைண்டில் அதை செட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல இது சொல்லணும், இதை வச்சுக்கணும், அதை வச்சுக்கணும், கான்டெக்ஸ்டில் இதை சொன்னார், சில சமயம் இதனுடைய வாண்டடாக இதை சொன்னார் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பரத ரிஷப அர்ஜுனா, அபியாசாத் ரமதே யத்ர துக்காந்தஞ்ச நிகச்சதி யத்தனக்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாரிஜம். சுகம், அந்த சுகத்தை இப்பொழுது 3 விதமாக என்னிடமிருந்து நீ தெரிந்து கொள்வாயாக. ஸ்ருணுமே பரத ரிஷப, சுகம் து இதானீம் த்ரிவிதம். ஏ அர்ஜுனா, 3 விதமான சுகங்களை என்னிடமிருந்து நீ தற்பொழுது பயிலுவாயாக, அறிந்து கொள்வாயாக. அந்த சுகங்களை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை தெரிந்து கொள். அபியாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ந நிகச்சதி. முதல்ல என்ன தெரியுமோ இல்லையோ, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். இந்த நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஜி பூம்பாவில் வந்துடணும், ஜி பூம்பா அப்படின்னா டக்குன்னு எல்லாம் வந்துடணும் நமக்குன்றோம். ஓவர் நைட்டில் எல்லாமே நமக்கு சித்தித்து விட வேண்டும் நினைக்கிறோம். ஒருவனுக்கு மந்திர சித்தினால் ஞானம் வந்தால் கூட அந்த மந்திரத்தை அவன் ஜபம் செய்வதற்கு மிகப்பெரியதொரு தவம் செய்திருக்க வேண்டும். அட்லீஸ்ட் அந்த தவம் பண்ணினால்தான் அவனுக்கு அது சித்தி ஏற்படும். நாம் முயற்சியே பண்ணுறதில்ல. இன்றைக்கி பாருங்கள், பிரமாண வாக்கியங்கள்னு சொல்கிறோம், ஸ்லோகங்கள், திவ்ய பிரபந்தங்கள், ஸ்ருதி வாக்கியங்கள், இவற்றை மறுபடி 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 பயின்று கொண்டே இருக்க வேண்டும். அபியாச யோகேன, அபியாசத்தினால மட்டும்தான், ப்ராக்டிஸ்னால் மட்டும்தான் எதையுமே அட்டைன் பண்ண முடியும். வித்தவுட் ப்ராக்டிஸ் அப்படின்றது வாய்ப்பே இல்லை. அதுக்கு நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஜிம்னாஸ்டிக் அப்படின்ற உடம்பை வில்லா வளைச்சி இப்படி மறைச்சி அப்படி மறைச்சி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு கடைசியில் மெயின் இந்த போட்டி பொழுது டக்குன்னு என்ன ஆகிடுறது, ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்கலனம், ஏதோ ஒரு சின்ன சறுக்கல் வந்து அவர்கள் பதக்கத்தை தவறு விடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணாலேயே சில சமயம் வராது. எனக்கு ஒரு குறை உண்டு. சிறு வயதில் பெற்றோர்கள் உற்சாகத்தினால சில ஸ்லோகங்களை சொல்லி வைத்தார்கள். அப்போ கிளிப்பிள்ளையை போல் அந்த ஸ்லோகங்களை சொன்னேன். அப்போ தப்பாக சொன்னால் கூட அதை பெரியவர்கள் ரசித்தார்கள். குழந்தை என்ன அழகாக சொல்கிறதுன்னு என்கரேஜ் பண்ணினான். பட் இன்றைக்கெல்லாம் எடுத்த வயசான பிறகு கூட அந்த ஸ்லோகங்கள் சில சமயம் பழைய ஞாபகத்தில் அப்படியே தப்பாகவே சொல்லிவிட்றாங்க. அது ரொம்ப வெக்கப்படுவேன் நான் சில சமயம். ஐயோ நாம் இந்த ஸ்லோகத்தை இப்படி சொல்லிவிட்டோமேன்னு. எதில் இருக்கிறவங்க அதை அப்சர்வ் பண்ணுறாளா கவனிக்கிறாளான்றது அர்த்தபக்ஷம் இருக்கட்டும். நாம் சொல்கிறது தப்பு. எப்படி தப்பு? தைரியமாக சபை நடுவில் தப்பாக ஒரு ஸ்லோகத்தை சொல்ல முடியும்? அபத்தமாக ஒரு ஸ்லோகத்தை எப்படி சபை நடுவில் தைரியமாக சொல்ல முடியும்? அது ஒரு பெரிய லஜ்ஜை. யாராவது இதை தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசு என்ன ஆகும் அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் அது பாலஸ்தாவது கிரீடாசக்தி சின்ன குழந்தையில் அபியாசம் பண்ணி வச்சாச்சு. இப்போ தொட்டில் பழக்கம்ன்ற மாதிரி அது டக்குன்னு மனசில் பதிய மாட்டேங்குது. ஒரு ஃப்ளோவில் வரைச்சு நான் பழையபடி சின்ன வயசில் சொன்னார் தப்பையே இப்போ சொல்லாத மாதிரி ஆகிடுறது. இப்போ தப்புன்னு தெரிஞ்சு கூட அதை நிறுத்த முடியல. ஆகையால் தான் சொல்லும் பொழுதே, தெரிந்து கொள்ளும் பொழுதே
அறிந்து கொள்ளும் பொழுதே சரியான விதத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் மிகப்பெரிய முயற்சி செய்ய வேண்டும். பொறுமை எல்லாவற்றிலும் பெரியது. ரொம்ப அழகாக ஆழங்கால் பட்டு பண்ணணும். பிரவர்த்தனாத்து பூர்வம் சிந்தனிக்கும். எந்த காரியத்தையும் எடுத்தேன் கவுத்தேன் தட்டா முட்டான் டும்மு டும்மு டமகால் பண்ண முடியாது. கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அது நம்ம பண்ணினா எப்படி சித்திக்கணும்னு பார்க்கணும். இதற்கு முன்பின் விளைவுகளை பண்ணணும். ஒரு என்ன சொல்கிறது, சதுரங்கம் சொல்கிறோம் இல்லையா, செஸ் அப்படின்றோம் இல்லையா, ஒரு செஸ் மூமெண்ட் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட்டு 3 மூமெண்ட்ஸ் நாம் எப்படி வைப்போம், நம்மை நோக்கி எதிராளி எப்படி அடுத்த 3 மூமெண்ட் பண்ணுவான்றதை மைண்டில் ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணக்கூடியதான விஷயம் இருக்கும். அந்த யோசனையோடு பண்ணணும். அல்ல எத்ததக்ரே அதை அபியாசாத் ரமதே. அபியாசம் நீண்ட கால பயிற்சி. அந்த நீண்ட கால பயிற்சியானது ரமதே அவனுக்கு ஒரு ஆனந்தத்தை அளிக்கிறது. துக்காந்தம் ச நிகச்சதி. இப்படி நீண்ட காலமான ஒரு பயிற்சியை செய்தானேயானால் அவன் துக்கத்தினுடைய எல்லையை அடைந்து விடுகிறான். அதாவது துக்கமே அவனை விட்டு துக்கத்தை கடந்து விடுகிறான்னு அர்த்தம். 2 நாளில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தப்பு தப்பாக வளர்றதை காட்டலாம். 2 வாரம் நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நாம் அதை நிரூபணம் பண்ணால் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், அதுதான் விசேஷம். அதில் எத்ததக்ரே விஷயமிவ பரிணாமே அமிர்தோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாரஜம் எத்து தத்து அக்ரே விஷமிவ. முதல்ல ரொம்ப டஃப்பாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பயந்து பயந்து கைவிட்டு ஓடி போய்ட்றான். நான் தான் முதலே சொன்னேன், ஜி பும்பா அப்படின்னா டாயின்னு வந்துன்னுன்றான். ஷமமே பட மாட்டேன்றான். ரொம்ப கஷ்டம். ஞானத்தை சம்பாதிப்பதற்கு பரிசிரமப்படணும். மதி மந்தானமா வித்யா. வியாசர் சொல்கிறார் சுவாமி, இந்த பகவத்கீதை, பிரம்மசூத்திரங்கள், வேதங்கள் இவற்றையெல்லாம் தொகுத்து பிரித்து எழுதின வேதவியாசர் சொல்கிறார், மதி மந்தானமா வித்யா. புத்தி என்பதான ஒரு பார்க்கடலை கடைந்து எடுத்தேன் அப்படின்றார். அப்படி கசக்கணும் புத்தியை. இப்போ யோசிக்கிறதே போயிடுத்து. அன்வான்ட் திங்ஸில் நம்முடையதான யோசனை போயிடுத்து. ஒன்றுமில்லை, ஒரு 10 நிமிஷம் தூங்கிறதுக்கு முன்னாடி, அவ்வளோ 10 நிமிஷம் கூட பெரிய காலம்தான் உங்களுக்கு. தூங்கிறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் மேட்டரை நினச்சிட்டு தூங்க போகிறேன்னு யோசிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி பகவத்கீதை நாம் 18ஆம் அத்தியாயத்தில் 36, 37 ஸ்லோகத்தை கேட்டோம். இந்த 36, 37 ஸ்லோகம் நமக்கு ஞாபகம் இல்லை, பட் அதில் சொன்ன சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது அப்படின்னு அதை நினச்சிட்டு நான் படுத்துக்க போகிறேன், தூங்க போகிறேன்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒரு 4லேருந்து 5 செகண்டுக்குள்ளே உங்கள் மைண்டு இந்த சப்ஜெக்ட் மேட்டரை விட்டு எங்கே டீவியேட் ஆகுதுன்னு கவனிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அதுக்குள்ளே அது டீவியேட் ஆகி எங்கேயோ போயிடும். திருப்பி நீங்கள் ஒரு 15-20 செகண்டு கழித்து மறுபடியும் யோசிப்பீங்க, நாம் என்ன பண்ண ஆரம்பித்தோம், சுவாமி என்ன சொன்னார், படுத்துக்கச்சே இன்றைக்கி கேட்ட பகவத்கீதையை நினச்சிக்க சொன்னார், அதுக்குள்ளே நம்ம மைண்டு எங்கேயோ போயிடுது அப்படின்னு இதை நினைக்க ஆரம்பித்தோன்னா திருப்பியும் மைண்டு வெளில எடுத்து போயிடும். ஸோ ஆகத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நாம் எதை கற்றோமோ அதை மீண்டும் நம்மளால் நினைத்து பார்க்க முடியாது. ஒரு இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நம்மளை அறியாமல் டயர்டாகி தூங்கி போயிடுவோம். அது ஆரம்பே விஷம். இவ நாளையிலேருந்து என்ன பண்ணுவோம், அட போப்பா இதை திருப்பி மைண்டில் கொண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னொரு தடவை பார்க்கலாம், இப்போ முடியாது, இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது, நாளைக்கு அதெல்லாம் சீக்கிரம் எழுந்துக்கணும், நாளைக்கு வேறு வேலை இருக்குது, ஏற்கனவே அதெல்லாம் வர பார்த்துட்டுருக்கேன் என்று பல சமாதானங்களை சொல்லி நாம் இதை தள்ளி போட்டுடுவோம். இப்படித்தான் அநேக ஜென்மங்களாக நம்முடைய மனதை பழக்காமலேயே ஒரு முரட்டு மாட்டாக நம்ம வளர்த்து வச்சுருக்கோம். அது அங்கேயோ போய்டுறது. அது ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றால் அதை பிடிக்கவே முடியல, அதை இழுக்கவே முடியல. நீ சொல்கிற பட்ச கேட்க வேண்டிய மனசு கடைசியில் ஒன்றை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு தாந்தோணித்தனமாக ஆட ஆரம்பிச்சிருந்தோம். இன்ஃபேக்ட் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் மனசு தான். ஏன் தெரியுமா, உனக்கு எல்லாத்தையும் அது அனுகூலமாகவே சொல்லிகிட்டு இருக்கு, அதாவது உனக்கு பிரியமான காரியத்தையும் பண்ணிகிட்ருக்கு. பட் ஆனால் அந்த மனசு ஒன்றை டாமினேட் பண்ணுறது, நீ மனசை டாமினேட் பண்ணல. எப்படி ஒரு போதை பழக்கம் ஒருவனுக்கு அத்தியந்த சுகத்தை கொடுத்து அந்த போதை பழக்கம் அவனை ஆட்கொள்கிறதோ, அந்த மாதிரி மனதை கட்டுப்படுத்தாமல் நாம் மனம் போனபடி போக்கும் பொழுது அது ஒரு போதையை அளித்து அந்த மனம் நம்மை கெடுத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் மன ஏவ மனுஷானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தாத்பரியமே அதுதான். அந்த மனசை பழக்கிறதுக்கு நாம் நிறைய முயற்சி பண்ணணும்னா அது ஆரம்பத்தில் விஷம் மாதிரி நமக்கு கசக்கும்.
பிடிக்காது, கொமட்டின்னு வரும். அடப்போ இதை யார் பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது ரியலி டஃப், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. எத்ததக்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம். ஒன்ஸ் வி ரீச்டு தட், ஒன்ஸ் வி அட்டைன்ட் அந்த டெஸ்டினேஷன் மட்டும் நமக்கு கிடச்சி கொடுத்து அப்படின்னா பரிணாமே அப்படியே ஆனந்தமாக இருக்கும், அத்தியந்தம் சுகமாக இருக்கும். அனுபவிக்க அப்பொழுது என் ஆறாம் அமுதுன்னு சொல்கிற போலியும் அதுபோல் இதெல்லாம் ஆத்ம விஷயம். இது ஆத்ம விஷயமாகவும் நிர்வகிக்கலாம், பரமாத்ம விஷயமாகவும் நிர்வகிக்கலாம். ஆத்ம விஷயமாகவும் நிர்வகிக்கலாம், பரமாத்ம விஷயமாகவும் நிர்வகிக்கலாம். உன் ஆத்மாவை நீ அனுபவிக்க ஆத்மாவை உணர உனக்கு என்ன பரிணாமே அமிர்தோபமம். அப்படியே அமிர்தம்னா அமிர்தம், அபரியாப்த அமிர்தம். அப்பொழுதேக்கப்பொழுது ஆறாவது. இன்றைக்கி கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்திருக்கோம். பலவே ஆபரணம் பேரும் பலவேன்னு பெருமாள் ஆச்சரியமான திருவாபரணங்கள் சாற்றிக் கொண்டிருக்கிறான். என்ன புஷ்பம், என்ன மாலை, என்ன வஸ்திரம், என்ன சாற்றுப்படி அப்படின்னு நினைக்கச்சே மனசு அலப்பாயிருது. எங்கேயோ போகிறது, நிற்க முடியல, நிறுத்த முடியல, ஸ்டடியும் இல்லை, ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல, அவஸ்தப்படுறோம். அப்போ டயர்டாயிடும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறோம். போங்கப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றி விடுகிறது. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றக்கூடாது. எத்ததக்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம். அது மேன்மேலும் வளரும் பொழுது அமிர்தமயமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், ஆஹ்லாதகரமாக இருக்கும், ஆஸ்வாத்தியமாக இருக்கும். தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். ஆத்மபுத்தி பிரசாதஜம், இந்த ஆத்மாவுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு இருக்குது. குழம்பின குட்டையில் மீன் பிடிக்க முடியுமான்னு கேட்பா இல்லையா? குழம்பின குட்டையில் மீன் பிடிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்பா. அது மாதிரி குழம்பி வச்சா மனசெல்லாம் போட்டு குழப்பி வச்சிருக்கோம், என்னென்னமோ குழப்பி வச்சுருக்கோம். சார் 1000 பிரச்சனை இருக்குது சார் எனக்கு. எங்கேயோ ஒரு நாட்டில் 2 நாடுகள் ஒருத்தருக்கு சண்டை போட்டாங்கன்னா இங்கே பெட்ரோல் விலை ஏறுமா, தங்கம் விலை ஏறுமா, ஷேர் மார்க்கெட் ஏறுமா, ஷேர் மார்க்கெட் இறங்குமா, மனைவி மக்களுக்கு என்ன தேவை, ஸ்கூலில் ஃபீஸ் எப்படி கட்டுறது, இந்த மாதம் எனக்கு சம்பளம் வருமா, அடுத்த மாதம் வருமா, தீபாவளி போனஸ் வருமா, எத்தனை பிரச்சனை. மோட்டர் போட்டால் ஒர்க் ஆகுமா, மோட்டர் போடலாம் ஒர்க் ஆகுமா, 2 நாள் மழை வரும்னு சொன்னால் மழைக்கு பால் எங்கே கிடைக்கும், தயிர் எங்கே கிடைக்கும், மோர் எங்கே கிடைக்கும், என்ன பண்ணுறது, என்ன எடுத்து வச்சுக்கிறது, துணிமணிகள் உண்டா, குளிக்கிறதுக்கு தண்ணி உண்டா, கரண்ட்டு கட் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், கையில் தீபங்கள் ஏற்றி வச்சுக்கணுமே, அந்த தீபங்கள் ரெடியாக இருக்கா, வெத்து வச்சு நினையாமல் இருக்கா, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது சுவாமி. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? இதெல்லாம் சமாளித்து நம்மளால் எப்படி நிற்க முடியும், எப்படி நம்மளால் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் எப்படி நம்மளால் சமாளிக்க முடியும். ஆகையால் தான் மனதை நாம் தெளிவுறுத்த வேண்டும். ஆத்ம புத்தி பிரசாதஜம் என்று சொன்னார் இந்த ஸ்லோகத்தினால. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இந்த 18வது அத்தியாயத்தினுடையதான விசேஷமே இதுதான் என்பதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆத்ம புத்தி பிரசாதஜம், இது ரெண்டுமே என்னது? ஆத்ம புத்தி, நம்முடைய ஆத்ம விஷயமான புத்தியை அது கிளாரிட்டி உண்டாக்குறதா, அறிவு, அந்த ஆத்ம விஷயமான அறிவினாலே இது தெளிவாக்குகிறது, ஒரு கிளாரிட்டியை நமக்கு உண்டு பண்ணுறது. அதனால் இது ரொம்ப முக்கியண்டா, இதை கவனிச்சுக்கோடா என்று பெருமாள் அருளி செய்கிறார். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க இப்போ கூட புரியாது சில சமயம். இவர் என்ன சொல்ல வர்றார், என்ன பண்ணணும், நாங்கள் ராத்திரி படுத்துக்கிச்சே தூங்கக்கூடாதுன்றாரா, ராத்திரி படுத்துக்கிச்சே எதை யோசிக்கணுன்றார், இப்படிலாம் நம்ம யோசிப்போம். கீழே சொல்லப்பட்ட விஷயங்களை ஒரு தடவை மறுபடியும் மைண்டில் கொண்டு வந்தேன்னா கீழே சொல்லப்பட்ட பலவிதமான சாதனங்களினாலே சாதிக்கப்படும் பயன் என்ன, அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா இனி வரக்கூடிய ஸ்லோகங்களுக்கும் இதுவரையில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு, அந்த தொடர்பை இங்கே நாம் பார்க்கிறோம். சுகந்து இதானீம் திரிவிதம் சுணுமே பரத ரிஷப. அந்த து என்னும் ஒரு சப்தம் இருக்கு பாருங்க, அந்த து என்னும் ஒரு சப்தம் அந்த கனெக்டிவிட்டியை கொடுக்குது. நமக்கு இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியை கொடுக்கக்கூடியது. பரத ரிஷபான் நாம் பெருமாள் பரத குலத்தில் பிறந்தவன். அர்ஜுனா, சாத்வீகமான சுகானுபவத்தை பெறுவதற்கு உரிய தகுதியை பெற்றவன். ஆளவந்தார் முதலான மகான்கள் இருந்தான். அந்த ஆளவந்தாருக்கு திருக்குறுகை காவலப்பன் தான் பிரதானம். திருக்குறுகை காவலப்பன் பெரிய திருமலை நம்பிகள் ஆளவந்தாருடைய சிஷ்யர். அந்த மகான்கள் நாதமணிகளுடைய சிஷ்யர்களான திருக்குறுகை காவலப்பன் முதலானவர்கள் ஆளவந்தாருடைய வம்ச பரம்பரையை உணர்த்தினார்கள். ஒரு வேடிக்கை,
கூரத்தாழ்வான் பெரிய மகான், உங்களுக்கு தெரியும். பகவத் ராமானுஜரை காட்டிலும் 10 வயது பெரியவர், அவர் மூத்தவர். ஆனால் ராமானுஜ தாசோஸ்மி என்பதாக ராமானுஜருடைய திருவடியிலேயே விழுந்து கிடப்பவர். அப்பேற்பட்ட மகானவர் கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், திருக்குறுகை பிரான் பிள்ளானை பார்த்து பெருமூச்சு விடுவாராம். திருக்குறுகை பிரான் பிள்ளான் ராமானுஜருடைய நியமனத்தின் பேரில் பகவத் விஷயம் என்று சொல்லப்படக்கூடிய திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் அருளி செய்த மகான், உபய சிம்மாசனாதிபத்தியத்தை வகித்தவர். அப்பேற்பட்ட திருக்குறுகை பிரான் பிள்ளான் அவரை பார்த்து கூரத்தாழ்வான் பொறாமப்படுவாராம். சுவாமி, கூரத்தாழ்வானுக்கு பொறாமையே வராது, பரம சாத்விகராச்சே, கதை என்னமோ சொல்கிறீங்களே நீங்கள். இல்லை, இந்த பொறாமை பாரு, கலை ஞான சம்பந்தம் இருந்தாலும் உனக்கு ரத்த சம்பந்தம் இல்லையேன்னு வரும். ராமானுஜருக்கும் திருக்குறுகை பிரான் பிள்ளாருக்கும் இரத்த சம்பந்தம் உண்டு. மாமாவின் பிள்ளை என்பதான ஒரு பெரிய பெருமை உண்டு அவருக்கு. அதனால் கூரத்தாழ்வான், எனக்கும் ராமானுஜருக்கு நடுவில் எவ்வளோ பெரிய ஞான சம்பந்தம் இருக்குது, பெரிய சம்பந்தம் இருக்குது. ஆனால் உழக்க ரத்த சம்பந்தம் இல்லை. ஒரு ட்ராப் அவருக்கு எனக்கு ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பிளட் ரிலேஷன்ஷிப் ராமானுஜர் கூட கிடைச்சதுன்னா பெரிய பாக்கியமாச்சேனர். அதுபோல் பரத ரிஷபன்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே அர்ஜுனன் தன்னை கீழே நினச்சிட்டான். தன்னை தெய்வீ சம்பத்தா ஆசுரி சம்பத்தா தன்னை பெருமாள் எந்த கோஷ்டியில் சேர்த்துருக்கார் அப்படின்னு அர்ஜுனன் ரொம்ப பயந்தான். நானே உனக்கு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், நானே உனக்கு பகவத்கீதை காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கேன், என்னை விட ஒரு பெரிய பாக்கியம், என்னை விட என்கிட்ட கேட்குறத விட ஒரு பெரிய பாக்கியம் உலகத்தில் யாருக்கு கிடைக்கும்? அப்படி இருக்கச்சே நீ ஏன் இப்படி மயங்கிற? தெய்வீ சம்பத் தான் உனக்குன்னு ஆறுதல் சொன்னான். அதுபோல் இப்போ மறுபடியும் ஆறுதல் சொல்கிறான் பெருமாள் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, பரத ரிஷபா, இந்த சாத்விகமான சுகத்தை அனுபவிக்கும் யோக்கியதை பெற்ற உயர்ந்த குலத்தில் நீ பிறந்தவன். இன்ஃபேக்ட் அந்த குலத்தில் பிறந்தவன் தான் துரியோதனாதிகள்லாம். பட் அவளுக்கு அது போய் ரீச் ஆல பத்தேடா. அந்த குலத்தில் பிறந்திருந்தும் முட்டாளா அந்த குலத்துக்கு தேவையான வாசனையே இல்லாதவளால் துரியோதனாதிகள் இருந்திருக்கான். பட் ஃபார்ச்சுனேட்லி அர்ஜுனா, ஒன்றை போல ஒருத்தன் தான் இந்த குலத்துக்கு நல்ல நிர்வாகனாக வந்து இந்த குலத்தை விளங்க வைக்கிறாய். ஆகையால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சாத்விகமான ஒரு ஆனந்தம், அதை பெரும் முழு தகுதியும் பெற்றவனாய் நீ திகழ்கிறாய் என்று சொல்கிறார் பரத ரிஷப என்று. ஆத்மானுபவத்தில் உண்டாகக்கூடிய சுகம், அதுதான் சுகம், அதுதான் சாத்வீகமான சுகம். இது நிரந்தரமான ஆத்ம தியானத்தினால் தான் வரும். ஆனால் முதலில் ஆரம்பிக்கும் பொழுது கசக்கும், கடினமாகத்தான் இருக்கும். காலம் செல்ல 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 அது நமக்கு அத்தியந்த சுகத்தை அளிக்கும். சுகம் த்விதானீம் த்ரிவிதம் ஸ்ருணுமே பரத ரிஷப அபியாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி யத்ததக்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சுகம் த்விதானீம் த்ரிவிதம், சுகம் த்விதானீம் த்ரிவிதம் ஸ்ருணு மே பரத ரிஷப, ஸ்ருணு மே பரத ரிஷப அபியாசாத் ரமதே யத்ர, அபியாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி, துக்காந்தம் ச நிகச்சதி யத்ததக்ரே விஷமிவ, யத்ததக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம், பரிணாமே மிருதோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம், தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். ஆத்மபுத்தி பிரசாதஜம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். சுகம் த்விதானீம் த்ரிவிதம் ஸ்ருணு மே பரத ரிஷப அபியாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி யத்ததக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா, கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ரி மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம்
பணம், பலம், பலம்னா ஆரோக்கியம் வரத்துக்கு உண்டான சக்தி, யசஹ புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து, ஹெல்த்து, இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா, குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது, மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம், அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னா புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னா புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம் துஸ்வப்னகாதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசஹா, அதுக்கு மேலே ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா. 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 ரவி சசிகலா லோபலியா. ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா. ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா. ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா.
वागे कीसवा सकलही तुम्हें वागे कीसवा तुका म्हणे जीवा तुका
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।